ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஹனிமூன் சே ஹட்டாயா வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். மொத்தமாக இந்த சீரீஸில் 5 வகையான டிஃப்ரெண்ட் கதைகள் சொல்லப்படுது. இந்த 5மே கள்ளக்காதலால் பாதிக்கப்பட்டவங்கள சொல்லப்படுது. ஒன்று பொண்ணாக இருக்கலாம், இன்னொன்று பையனாக இருக்கலாம். இப்படி உண்மையை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கதைகள் சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு கதை எப்பவும் போல் கல்யாணம் போயிடறாங்க, ஹனிமூன் போகிறாங்க. அவங்க கள்ளக்காதலனோட சேர்ந்து ஹஸ்பண்டை கொலை செய்கிறது. அதுக்கப்புறம் இதே மாதிரி கள்ளக்காதலனோட சேர்ந்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யப்படுது. மொத்தமாக 5 டிஃப்ரெண்டான கதைகள் இதில் சொல்லப்படுது. இந்த 5மே எப்படி நடந்திருக்கு, அது எதனால் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த சீரீஸுடைய கதை. இந்த சீரீஸுடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அதை நடித்து எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இது மாதிரி தனக்கு பிடிக்காதவங்கள சேர்த்து வச்சு அவங்கள அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே கொலை செய்கிறது, இது மாதிரியெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது லவ் பண்ணால் அதை எப்படியாவது அவங்க கூட சேருங்க. அந்தளவுக்கு உண்மையான லவ்வாக இருந்தால் எப்படியாவது 2 பேர் சேர்ந்துக்குங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு ஆணோ இல்லை பையனோ தனக்கு பிடிக்காதவங்க ஹஸ்பண்டாக இல்லை ஒய்ஃபாக வளர்ந்துருக்கும் போது அவங்கள கொலை செஞ்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுவும் இதில் சம்மந்தப்பட்ட அந்த உண்மையானவங்களே ஒரு சில சீன்ஸில் அப்படியே பேட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் பிஜிஎம் பொறுத்தளவு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு விஷயம் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி மூக்கு என்ன தேவையோ அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மைனஸ்னு பார்த்தாவே எனக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. டாக்குமெண்ட்ரி மூக்கு என்ன இருக்குமோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.